உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்தில் நின்ற குரு பகவான் இப்பொழுது உங்களுடைய ராசிக்கே வந்து அவரது பார்வை 5, 7, 9ஆம் இடங்களில் விழக்கூடிய குரு பார்வை கோடி நன்மைகளை உண்டாக்கும் சொல்லுவோம். அப்பேற்பட்ட குரு பார்வை உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நீங்கள் எப்பவும் பிரகாசமாக இருப்பீங்க, எதுலேயும் உற்சாகமாக இருப்பீங்க. ஒரு முடிவு எடுத்தால் அதை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு விடாமுயற்சி உடையவங்க. ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ வாழ்ந்தால் போதும்னு நினைக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக நிற்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு உயர்தரமான மேன்மைகளை நோக்கி பயணம் செய்வீங்க. அப்பேற்பட்டவங்க நீங்கள். அது மட்டும் கிடையாது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டும் ப்ளஸ் எதுலேயும் நேர்மை மட்டும் அல்லாமல் செய்கிற வேலையை பர்ஃபெக்டாக முடிக்கணும். அதே போல் ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சாலும் அது பர்ஃபெக்டாக இருக்கணும். உங்ககிட்ட ஒருத்தர் ஒரு வேலையை ஒப்படைச்சாலும் அதை அழகாக முடித்து கொடுக்கணும்னு நினைப்பீங்க. எதுலேயுமே ஒரு நியாய தர்மம் இருக்கணும்னு நினைப்பீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில் சந்தோஷத்தை ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. அது மட்டும் கிடையாது, வாழ்க்கை துணையில் இருந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த முயற்சிகள் வரைக்குமே எதுலேயுமே இறங்கினா ரொம்ப அற்புதமான மேன்மைகளை அடையணும்னு நினைப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களது வாழ்க்கையில் குரு பகவானது பெயர்ச்சி கடந்த காலகட்டங்களில் இருந்த குரு பகவான் குரு 12இல் மறைந்தால் எப்படி இருக்கும்? வாழ்க்கையில் எதெடுத்தாலும் தடைகள் ஆயிருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து இருக்க முடியாது. உழைச்சிருப்பீங்க, பாடுபட்டு இருப்பீங்க. உங்கள் முயற்சிகளால் பலவிதமான அற்புதமான மேன்மைகளை உண்டாக்கியிருப்பீங்க. ஏன் அரசு உத்தியோகத்தில் இருந்தவங்களும் சரி, அரசு சார்ந்த டெண்டர் எடுத்து பெரிய லெவலில் தொழில் போக்குவரத்தை உண்டாக்கி எத்தனையோ கோடிக்கணக்கான பிஸ்னஸ் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்து இன்றைக்கி அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் இருந்தபோது இன்னுமே அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு சொல்லி பலவித முயற்சிகளுக்கு எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்ட நேரத்தில் என்ன நடந்ததுன்னே தெரியல. இப்போ அது எல்லாமே பிரேக் ஆகி நிற்குது. அதனுடைய வேல்யூ குறையுது. இதனுடைய விளைவுகள் இப்போது என்ன செய்கிறதுன்னு புரியலன்ற அளவுக்கு பலவித மன உளைச்சல். அப்படி ரிஷபராசி என்பர்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் குரு பகவானது பெயர்ச்சி 12இல் இருந்ததுனால தொட்டதெல்லாம் தொடங்கும், வச்சதெல்லாம் விளங்கும்ட்டு எதிர்பார்த்து செய்த எல்லா விஷயங்களும் ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி அந்த வேலைகளை ஸ்டாப் பண்ணி பிரேக் பண்ணி அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி குடும்பத்திற்கு தேவைகளுக்குண்டான பூர்த்திகளை செய்ய முடியாத நிலைக்கு ஆளாகி ஏன் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை. இன்னும் பல பேர் வாழ்க்கையில் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டினா எப்படி இருக்குமோ அந்த நிலைகள் எல்லாமே உருவாயிடுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் போட்ட கணக்குகள் எல்லாம் சரியாக இருக்கும். நீங்கள் போட்ட கணக்கு மற்றவங்களுக்கு, உங்களோட இருந்தவங்க, உங்களை பார்த்து பொழைச்சவங்க, உங்ககிட்ட நட்பு வச்சவங்க, அவங்களுக்கு சொன்ன போது இதை செய், இதை பண்ணு, உங்களுக்கு இது அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும்னு சொல்லியிருப்பீங்க. அது எல்லாமே அருமையாக இருந்திருக்கும். அவங்க நினச்சதை விட மேல் நோக்கி அருமையான வளர்ச்சி நான் நம்பவே இல்லை நீ சொல்லும்போது. ஆனால் அது அவ்வளோ ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் எதிர்பார்க்கலன்ற அளவுக்கு வளர்ச்சி கொடுத்துருக்கும். அப்போது 10 பேருக்கு வழிகாட்டியே உங்களுடைய வாழ்க்கையில் அதே விஷயத்தை நீங்கள் இறங்கி செய்யும் பொழுது இனம் புரியாத நஷ்டங்களும் மன உளைச்சல்களும் மன குழப்பங்களும் ஏன் இப்படி, எதனால் இப்படின்ற அளவுக்கு மன அழுத்தமும் உங்களுக்கு கொடுத்துருக்கும். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பகவான் 12இல் இருந்த பொழுது எதுலேயுமே ஒரு மேன்மைகள் கிடைக்கல. தொழில் ரீதியில் 3 மடங்கு நாம் அதிகமாக்கிடலான்ற அளவுக்கு உங்கள் முயற்சிகளால் ரிஸ்க் எடுத்து போட்டது எல்லாமே இன்றைக்கி அந்த தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாமல், அதை விட்டு வெளியிலையும் வர முடியாமல், என்ன செய்கிறதுனே தெரியாத அளவுக்கு சில ரீதியில் பாதிக்கப்பட்டு நின்றுட்டீங்க. வாழ்க்கையில் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலையும் சரி,
வாழ்கிற வாழ்க்கை ரீதியிலையும் சரி, மற்றவங்க உங்களை ஒரு விஷயத்தில் தப்பாக நினச்சிடக்கூடாதுன்ற அளவுக்கு அட்வான்டேஜாக யோசிப்பீங்க. தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க ரிஷபராசி அன்பர்கள். ஏன்னா கொடுத்த பணத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்டோ சரி, கொடுத்த பணம் கட்டக்கூடிய அந்த கடன் சம்மந்தப்பட்ட அந்த பணமும் சரி, வாங்கின நேரத்துக்கு கொடுக்கணும்னு நினைப்பீங்க, கேட்கறதுக்கு முன்னாடி போய் சேரணும்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் நினச்சி வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே என்ன நடந்ததுன்னே தெரியல. எல்லாமே இப்போ பிரேக் ஆகி எங்கே உங்களுடைய தன்மானம், உங்களுடைய பலம், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை இழந்துடுமோ, எதில் அங்கே குறைஞ்சிடுமோ, உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலையோ, உங்களுக்கு எதிரில் நின்று பேசக்கூடிய நிலையோ, ஏன் உங்களுக்கு சிலர் அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலையே உருவாயிடுச்சு. ஆக மொத்தத்தில் இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பல இன்னலுக்கு ஆளாகி நிற்கிறீங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, ரிஷபராசி என்பர்கள் ஆண்களும் சரி, குறிப்பாக பெண்களும் சரி, வாழ்க்கையில் எல்லாரும் நம்பிக்கையோட எதிர்பார்ப்புகளோட, வாழ்க்கை துணையினுடைய எதிர்பார்ப்புகளோட வந்தீங்க. அப்பேற்பட்ட நீங்கள் பாசத்துக்கு அடிமை. அப்பேற்பட்ட பாசம், பந்தம், நட்பு எல்லா ரீதியிலையும் உண்மையாக இருக்கிற உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிட்டீங்க. இதனால் ஒவ்வொரு நாளும் வலி வேதனையை சார்ந்து வாழக்கூடிய உங்களுடைய நிலையில் மாற்றங்கள் கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கிற உங்களுக்கு ஒரு புறம் தொழில் ரீதியிலையும் மாற்றம் கொடுக்கும், ஒரு புறம் வேலையில் இருக்கக்கூடிய ரீதியிலையும் பெரிய லெவலில் குரு பகவான் ஒரு மேன்மையில் உண்டாக்க போகிறார். மறுபுறத்தில் வாழ்க்கை திருமண மேன்மையிலேயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல், மன வேதனை எல்லாமே நீங்கி சாதிக்கக்கூடிய ஒரு அற்புத மேன்மையா உங்களுக்கு உண்டாகக்கூடிய தருணமா இது உங்களுக்கு அமையும். முயற்சிகளை 100% பலப்படுத்துங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய இலக்கை உண்டாக்கி கொடுத்துரும். சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர் எல்லாருக்கும் எதிரில் பலவிதமான அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலை உண்டாயிடுமோன்ற அளவுக்கு வேதனைகள் சிலர் கடந்து வந்துட்டீங்க. ஆனால் வாழ்க்கையில் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய அளவுக்கு குரு பார்வைக்கு கோடி நன்மைகள் உண்டாகும் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குரு பகவானது பார்வை பஞ்சமஸ்தானத்தில் விழுது. அவர் உங்களுடைய இடத்தில் நின்று அவர் பார்க்கக்கூடிய இடம் பஞ்சமஸ்தானம், 5ஆம் வீடு. ஒருத்தருடைய ஆசைகள், ஒருத்தருடைய லட்சியங்கள், ஒருத்தருடைய அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம். அந்த இடத்துல குரு பார்வை விழும் பொழுது அது உங்களது பஞ்சமஸ்தானம் மட்டுமல்ல, புதன் பகவான் அவரது உச்ச வீடு, அந்த வீட்டில் விழக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு இதுவரைக்கும் தடைப்பட்ட உங்களுடைய லட்சியமாக நினச்சி நீங்கள் உருவாக்கி கொண்டு வந்த விஷயங்கள் தடப்பட்டு நிற்குதே. இன்னைக்கு பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் நிற்கிறேன்ற அந்த வழியில் இருக்கிற உங்களுக்கு 100% அது வெற்றிகள் அளிக்கும். பெரிய லெவலில் மேன்மைகளை உண்டாக்கும். உயர்தரமான அம்சங்களை உருவாக்கக்கூடிய ராஜயோக அமைப்பா இது இருக்கும். குறிப்பாக பஞ்சமஸ்தானன்றது பூர்வ புண்ணிய இடத்திற்கு சம்மந்தப்பட்டது இடம், புத்திர சம்மந்தப்பட்ட பாக்கியத்துக்கும் சம்மந்தப்பட்ட இடம், வம்ச விருதிக்கு சம்மந்தப்பட்ட இடம், அதையும் தாண்டி ஒருத்தருடைய ஆசைகள் அதை சார்ந்த இடம். அப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த காலகட்டங்களில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறாத நிலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் வேலை சார்ந்த ரீதியில் இருந்த இலக்குகளை அழகாக சரி செய்வீங்க. வேலையில் இருக்கிற சிக்கலை சரி செய்திடுவீங்க. ஏன் வேலையில் நீங்கள் உழைப்பாளியாக மாறுவீங்க. அது மட்டுமல்ல, பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் பாக்யாதிபதி அமர்ந்து சொந்த வீட்டில் சனி பகவானும் பலமான ரீதியில் இருக்கிறார். அப்போது உங்களது முயற்சிகளால் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தருணமாக இது அமையும். ஏன் தொழில் ரீதியில் பலவித பாதிப்புகளை சந்தித்தவங்களுக்கும் சரி, வேலை ரீதியில் பல சிக்கல்களை சந்தித்தவங்களும் சரி, அதிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு பெரிய இலக்குகளை உண்டாக்கக்கூடிய தருணமாக இது அமையும். மேற்கொண்டு குறிப்பாக சொல்லணும்னா, செய்துட்டு இருந்த வேலையிலேயே பல குழப்பங்கள் வந்திருக்கும். உங்களுடைய வேலை இன்னும் 1 மாதம்தான் இருக்குது, 2 மாதம்தான் இருக்குது, நீங்கள் வேறு எங்கேயாவது வேலையை பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு சிலருக்கு சூழ்நிலையும், சிலருக்கு செய்த வேலை பறிப்போய் அடுத்தது எங்கேயாவது நமக்கு வேலை கிடைக்குமான்ற ஒரு மன உளைச்சலில் வேலையை தேடிட்டு இருந்திருப்பீங்க. இவங்களுக்கு 100% இந்த குரு பெயர்ச்சியால் அருமையான வாய்ப்புகள் அமையும். நினச்ச மாதிரியான ஒரு துறையில் உட்காருவீங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைவீங்க. உங்களுடைய வேகம், உங்களுடைய பலம், உங்களுடைய தரம் என்னன்றதை நீங்கள் காட்டுவீங்க. அந்த அற்புதமான மேன்மைகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் எதில் பண்ணீங்களோ,
ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஒரு லாபத்தை அடையணுன்ட்டு நீங்கள் கணக்கு போட்டு பண்ணினது எல்லாம் இன்றைக்கி தேங்கி நிற்கும். அதில் இருந்து மீண்டும் நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த தருணம் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, உங்களது வாழ்க்கையில் திருமண மேன்மைகளும் குறிப்பாக புத்திர பாக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலம். எப்படின்னா, திருமண முயற்சிகளால் குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்ததுனால எடுத்த முயற்சி எல்லாம் தோல்வி, அவமானங்கள். ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குது, நாம் யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம், நாம் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம், நமக்கு ஏன் இந்த நிலைன்ற அளவுக்கு பலவித மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. அந்த மன உளைச்சலில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% வெற்றிகளை அடைவீங்க. திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். காரணம், 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அப்போ 7ஆம் இடம்ன்றது தொழில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த இடம். அந்த திருமணம் சார்ந்த இடத்தில் குரு பகவானது பார்வை 180 டிகிரியில் விழும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண ரீதியில் குறிப்பாக 5ஆம் வீட்டில் விழக்கூடிய இந்த குரு பார்வை புத்திர பாக்கியம். இது வரைக்கும் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, மருத்துவத்துறை வரைக்கும் போயிட்டேன், எதுலேயுமே மேன்மை அளிக்கலை, சொந்த பந்தங்களுக்கு எதிரில் ஏதோ ஒரு மனக்குறையுடன் வாழக்கூடிய நிலை எனக்கு உருவாயிருச்சு என்று நினைச்சு வேதனையில் இருக்கிற உங்களுக்கு 100% இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கூடி வரும், நெருங்கி வரும். மேலும் ரிஷபராசி அன்பர்களே, கவலைகள் வேண்டாம். வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் பலவிதமான இன்னலுக்கு நீங்கள் ஆளாகி நின்னீங்க. அந்த இன்னல்களால் பலவித மன உளைச்சலுக்கு ஆளாகி திருமணமாகி உங்களை பார்த்து மற்றவங்க பெருமை அடையக்கூடிய நேரத்தில் 3வது நபர்களால் வந்த சிக்கல்களும் குழப்பமும் இனம் புரியாத பயம் வேதனைகள் எல்லாமே இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை உடைச்சி சுக்குநூறாக்கி இன்னைக்கு விவாகரத்து வரைக்கும், ஏன் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலை. இதிலிருந்து மீண்டு வெளியில் ஒன்று சேர்ந்து வாழ வாய்ப்புகள் கிடைக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மன வலி வேதனை 100% மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகளை பலப்படுத்தினால் போதும், ஒரு பெரிய வெற்றிகளை உண்டாக்குவீங்க. உயர்தரமான மேன்மைகளை நீங்கள் அடைவீங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் இந்த தருணத்தில் நீங்கள் அமைய போகிறீங்க, அடைய போகிறீங்க. அது மட்டும் இல்லை, அமைப்புன்றது என்னென்னா, ஒரு வீடு இது வரைக்கும் கட்ட முடியலையே, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்தீங்க, உழைச்சிங்க, சம்பாதிக்கிறது தெரியுது, வரது தெரியுது, ஆனால் செலவுகள் ஆகுது, ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க இன்னைக்கு நிம்மதியாக இருக்கிறாங்க, அவங்க நினச்சது சாதிக்கிறாங்க. ஏன் உங்களோட கம்மியாக சம்பாதிக்கிறவங்க நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உழைக்கிறீங்க, பாடுபடுறீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஆனால் வருமானத்தை சார்ந்து இங்கே ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ, பூமி வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ, ஏன் குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய தருணத்தில் குரு பகவானால் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய மேன்மைகள் உண்டாகும். குறிப்பாக குரு பார்வையால் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில், பாக்கியஸ்தானத்தில் குரு பார்வை விழுறதுனால மண் மனை மட்டுமல்ல, பொன், குறிப்பாக சொல்லணும்னா ஆபரணங்கள், தங்க நகைகள் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கடந்த காலகட்டங்களில் கஷ்டப்பட்டு நகையை சேர்த்தாலோ அது அடகு வைக்கக்கூடிய நிலை உண்டாயிருக்கும். சிலர் வித்தாவது பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கலான்னு விற்று சால்வ் பண்ணவங்களும் இருப்பாங்க. இன்னும் சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடமானம் வச்சு எல்லாமே முழுகி போயிடுச்சிங்க, அது வாங்கக்கூட முடியாத நிலை. இன்னைக்கு அதை நினச்சி கூட பார்க்க முடியலையே நினச்சி வேதனையில் இருப்பீங்க. 100% இது எல்லாத்தையும் மீண்டு நீங்கள் அடையக்கூடிய தருணமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும். குறிப்பாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இது ஒரு பாக்கியமான ஒரு காலம். குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு இலக்குகளை நீங்கள் அடைய போகிறீங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும், பெரிய லெவலில் சாதிப்பீங்க, பிரபல யோகத்தை அடைவீங்க, உயர்தரமான மேன்மைகளை உண்டாக்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா, ஆண்களுக்கும் சரி, குறிப்பாக பெண்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகத்தை உண்டாக்கிடும். அந்த அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பலமானதாக இருக்குது. இன்னும் வெளிநாடு, வெளி வாய்ப்புகள் சார்ந்த அமைப்புகளில் இறங்கி தொழிலோ வேலையிலையோ இறங்கலாம் நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகளால் நல்ல ஒரு இலக்கை அடையிற நேரத்தில் சரிவுகளை சந்திச்சு இன்னைக்கு மனவேதனைகளுக்கு ஆளாகி நம்பி நான் ஏமாந்துட்டேன், என்னோட இருந்தவங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்ற வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% அந்த துரோகத்தை சுக்குநூறாக உடைச்சி உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து சாதிச்சு காட்டுவீங்க.
குறிப்பாக அந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும். பூர்வீக சொத்துக்களில் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். என பூர்வீக சம்மந்தப்பட்ட இடத்தை தான் குரு பார்க்கிறார். குலதெய்வ வழிபாடுகளால் நல்ல மேன்மைகள் அடைவீங்க. இன்னும் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தில் குரு பார்க்கறதுனால தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீர்ந்து உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். தந்தை வழி உறவு முறை உறவினர்கள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் உங்களுக்கு நீங்கி ஒரு அற்புத மேன்மைகள் உண்டாகும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரீதியில் பார்த்து செய்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பெரிய லெவலில் சிக்கலுக்கு ஆளாகி நிற்குதேன்ற ஒரு மன வருத்தத்தில் இருப்பீங்க. அந்த மன வருத்தத்தை அழகாக சரி செய்து அவங்க வாழ்க்கைக்கு மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல வளர்ச்சி, நிம்மதி, சந்தோஷத்தை உண்டாக்கிடுவீங்க. அதற்குண்டான வழியும் இந்த இடத்துல பிறக்கும். மேற்கொண்டு ஆரோக்கிய ரீதியில் பலவித சிக்கல், வாத சம்மந்தப்பட்ட நோய்களும் கொடுத்துருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாயிருக்கும். இன்னும் சிலருக்கு ஒற்றை தலைவலியும் வயிற்று வலிகள் சார்ந்த பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு சரிவரக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த தருணத்தில் தானாகவே அது உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கையில் சொத்துக்களில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் சரியாகக்கூடிய காலமாக இருக்கும். கல்வி ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி நல்ல படிப்பு ரீதியில் பட்ட படிப்பு படித்து ஒரு நல்ல இலக்கு அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் அமையும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான மேன்மைகள் கிடைக்கும். ஆரம்பத்தில் குழப்பமாக இருக்கும், போக போக அது உங்களுக்கு ஒரு சிறப்பம்சத்தோடு அமைச்சிடும். ஆக குரு பார்வை கோடி நன்மைகள் தரும்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடமும் அருமையான இடம், 7ஆம் இடம் ப்ளஸ் 9ஆம் இடம் திடீர் நட்புகளாலையும் திடீர் லிங்காலையும் திடீர் மாற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் என்பது நம்ம வாழ்க்கையில் ஒரு லாட்ரி சீட்டு வாங்கி அடித்தாதான் அதிர்ஷ்டம்னு கிடைக்காது. அதையும் தாண்டி செய்கிற தொழிலில் விபரீத ராஜயோகம் உண்டாகி பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சால் அது உங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். அதே போல் திருமண வாழ்க்கையில் நினச்சதை விட அருமையான வாழ்க்கையை அமைஞ்சா வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம். அதையும் தாண்டி இத்தனை வருஷமாக கிடைக்காத ஒரு புத்திர பாக்கியம் கிடைச்சிட்டா அதை விட ஒரு அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே இல்லை. அதிர்ஷ்டங்கள்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகைப்படும். ஆனால் வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 100% தொழில் ரீதியிலையும் சரி, தன ரீதியிலையும் சரி, இந்த தனகாரகன் பெரிய லெவலில் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதில் மாற்றம் இல்லை. அந்த அதிர்ஷ்டம் உங்களை உயர்வான நிலைக்கு கொண்டு போகும். ஆக மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இது கிடைச்ச ஒரு பாக்கியமான ஒரு காலகட்டம். முயற்சிகளை பலப்படுத்துங்க. இவர் லாபஸ்தானாதிபதி. உங்களுக்கு அந்த லாபஸ்தானாதிபதி உங்கள் ஜன்மத்தில் வந்து நிற்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் அமைப்புகளும் கூடி வரும். ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஆனது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு மேஷ ராசியிலேருந்து, அதாவது ரிஷப ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கே, அதாவது ரிஷப ராசிக்கே பெயர்ச்சியாக உள்ளார். இந்த குரு பகவான் ரிஷப ராசியிலேயே வரக்கூடிய அடுத்த 2025ஆம் வருடம் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ராசியில் இருக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி யோக பலன் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவில் நிறைய எந்தெந்த மாதத்தில் பணம் வரும், எந்தெந்த மாதத்தில் உங்களுக்கு கையில் வந்து நிறைய சில சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், வராத பணங்கள் எப்போ வரும்ன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா எப்போவுமே வந்து நிறைய நன்மைகள் செய்வதன் மூலமாக நம்முடைய கர்மா குறைக்கப்படும். அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு முதல்ல குருவுடைய பயிற்சி என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா, குரு பகவான் இயற்கையிலேயே ஒரு சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மையான சில விஷயங்களுக்கு இந்த குரு பகவான் தான் முதலிடத்தில் இருக்கார். அதனால தான் பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி பெரிய லெவலில் பேசப்படுவதற்கான காரணம் அந்த மாற்றங்கள் தான். ஏன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும், எப்போவாவது எங்கள் பிரச்சனை தீர்ந்துராதா அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஒரு குரு பெயர்ச்சி இருக்குன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு மாற்றங்கள் வரும்.
அதே மாதிரி இந்த குரு பகவான் சொல்லக்கூடியவர் சுகபோக வாழ்க்கைக்காக கொடுக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியவர். இந்த சுப நிகழ்ச்சிகள் எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் தான் நிறைய பேருக்கு நடக்குது. திருமணங்கள், குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள், நிறைய உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்குமே இந்த குரு பகவான் தான் காரணமாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு மாற்றங்களை இந்த குரு பகவான் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த குருன்னு சொல்லக்கூடியவர் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். இயற்கையாகவே அவர் பணங்களை வாரி கொடுக்கக்கூடியவர். அப்போ பணம் எப்போ உங்களுக்கு பிரச்சனையாதோ, இந்த வருஷம் நம்மளுக்கு குரு பயிற்சி சரியில்லை அப்படின்னு நீங்களே யோசிக்கக்கூடிய ஒரு தருணம் நிறைய நேரத்தில் இருந்திருக்கும். அப்போ அந்த குருவுடைய மாற்றம் நிறைய பேருக்கு பண வரவுகளை கொடுத்துருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலையில் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு ராசியிலே குரு பகவான் வரார். இது முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா செலவுகளை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருமே இந்த ரிஷப ராசிக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பணத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. யாருமே இல்லை நான் வேலைக்கு போகல, இல்லை நான் எதுவும் செய்ய மாட்டேன், இல்லை நான் ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறவங்க யாருமே கிடையாது. எப்போவுமே அவங்களுடைய முழு பலனை கொடுத்து அவங்களுடைய முழு செயலை செய்து பணத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள், குடும்பத்தை பேணக்கூடியவர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் எனக்கு செலவு தான் சார் பிரச்சனை, எனக்கு பணம்லாம் வருது, பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் மருத்துவ செலவு வருது, தேவையில்லாத ஒரு பணத்தை ஒரு இடத்துல போட்டேன், அந்த பணம் வரலை, நான் ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பித்தேன், அதில் பணம் போட்டிருக்கேன், அது அப்படியே அந்த பிஸ்னஸ் அப்படியே நிற்குது. பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்ககிட்ட பணம் கொடுத்தேன், அவங்க திருப்பி தரேன்னு வாங்கினாங்க, திருப்பி கொடுக்கல. நான் ஒரு வீடு கட்டுறதுக்காக பணத்தை போட்டு ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் அந்த வீடு முடியல. சில பேருக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டு நான் பணம் கம்மியாயிடுச்சு, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு கம்மியாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கடந்த காலகட்டத்தில் செலவுகள் அப்படின்னு சொன்னால் ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த கால வாழ்க்கை தான் நான் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு முதல்ல செலவுகள் கம்மியாகும். அந்த செலவுகளில் பார்த்திங்கன்னா மேஜராக மருத்துவ செலவுகள் கம்மியாகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க, திருப்பி ஏதாவது மருத்துவரை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய மருத்துவ செலவு, உங்களுடைய மருந்துடைய செலவு குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீங்கள் ஒரு பணம் எங்கேயாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பணம்லாம் திரும்பி வரக்கூடிய நேரம். நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டராக இருக்கலாம், ஒரு இடத்துல போட்டிருக்கலாம், அந்த இடம் அப்படியே விற்க முடியாமல் நின்றுட்டு இருக்கும். அப்போ இந்த குருவுடைய பயிற்சி என்ன பண்ணணும்னா அந்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வீடு கட்டுறதுக்காக பணத்தை போட்டிருப்பீங்க, வீடு கட்ட முடியாமல் இருந்திருக்கும், ஒரு லோன் வராமல் இருந்திருக்கும், இல்லை வேலை செய்கிறதுக்கு ஆள் வராமல் இருந்திருப்பாங்க, இல்லை நீங்கள் ஒரு தப்பான ஒரு கான்ட்ராக்டரை சூஸ் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி விஷயத்தில் பணம் அப்படியே லாக் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் அந்த பணம்லாம் திரும்பி அந்த வேலை, வீடு கட்டக்கூடிய வேலை, வீடு வாங்கக்கூடிய வேலை, இல்லை வீடுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, வீடு கட்டி முடித்து கையில் கொடுக்கல சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாற்றம் அடைந்து நீங்கள் ஒரு வீடு மாறி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க, முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. சார் நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு, நான் 24 hours வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் எனக்கு போன வருஷம் நிறைய கடன் வந்துருச்சு, லாஸ் நிறைய ஆகிடுச்சு, வேலை செய்கிறவங்களுக்கு நான் நிறைய சம்பளம் கொடுக்குற மாதிரி சூழல் வந்துடுச்சு, வராத தேவையில்லாத நம்ம செலவை நான் அதிகமாக பண்ணிட்டேன், தேவையில்லாமல் சில விஷயங்கள் நடந்துச்சு, என் கைக்கு மீறி நடந்துச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தொழிலில் அந்த செலவுகள்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் கொடுக்குற காசுக்கு மேலே உங்களுக்கு உழைப்பை கொடுத்து அதன் மூலமாக உங்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக நிறைய பண வரவுகள் உங்களுடைய கடன் பிரச்சனைகள், செலவுடைய தொகை குறைவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருக்க போகுது. அதே போல் குருவுடைய பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குருவுடைய பார்வை என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்துல விழுது, 7ஆம் இடத்துல விழுது, 9ஆம் இடத்துல விழுது. நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். இப்போ சில பேர்லாம் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சம்பள உயர்வு எனக்கு வெளியூரில் கிடைக்குது, என் ஃப்ரெண்டு அந்த ஊரில் வேலை பார்க்குறான், அந்த ஊரில் கொஞ்சம் அதிகமாக சம்பளம் வாங்குகிறான்,
என் இன்னொரு ஃப்ரெண்டு இந்த கண்ட்ரியில் வேலை பார்க்குறான், அவன் கொஞ்சம் நிறைய சம்பளம் வாங்குறான், ஆனால் நான் முயற்சி பண்ணேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷத்தில் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா வெளியூரில் வெளிநாட்டில் நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு பதவியில் வேலை மாற்றம் கிடைச்சி அதன் மூலமாக வாழ்க்கையில் நிறைய சுகபோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு வீடு வாங்குறது, ஒரு கார் வாங்குறதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. சார் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், வெளியூரில் தான் சார் இருக்கேன், அங்கேயும் பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கேன், எனக்கு சம்பள உயர்வு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு இடமாற்றம் பண்ணுங்கள். பக்கத்திலே நீங்கள் மாறிக்கலாம். நீங்கள் இருக்கிற ஊர்லேயே பக்கத்தில் மாறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையில் நல்ல ஒரு சம்பளம், நல்ல ஒரு பதவி கிடைப்பதற்கான ஒரு இடமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் திருமணம் சார்ந்த விஷயங்களை நிறைய நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மரணம் அமைவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்குறார். இந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த கலத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு என்னென்னா குடும்பத்தில் எல்லாருக்கும் பிடிக்கணும், எனக்கு மட்டும் பிடிச்சா பத்தாது சார், எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கணும், எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கணும், கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் பிடிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அதனாலேயே சில பேருக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிருக்கும். இப்போ குரு பயிற்சியும் இல்லை 12ஆம் இடத்துல இருந்தனால உங்களுக்கு திருமணம் வரன்லாம் தட்டி போயிருக்கும். ஆனால் இப்போ இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வரன்லாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரன் அமைந்து நல்ல திருமண வாய்ப்புகள் கிடச்சி நல்ல திருமணம் அழகாக நீங்கள் நினச்ச எதிர்பார்த்த வரன், நல்ல மனைவி, நல்ல படித்த பொண்ணு, நல்ல படித்த பையன், நல்ல வேலை பார்க்குற பையன், சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு வரன் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை கடந்த காலகட்டத்தில் நிறைய சந்திச்சிட்டிங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, உங்களுடைய குழந்தையை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழல்கள், மனைவியை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழல்கள், நிறைய பேருக்கு அது வேலை சம்பந்தமாக இருந்திருக்கு, சில பேருக்கு சண்டை சச்சரவுகளால் இருந்திருக்கு, சில பேருக்கு தேவையில்லாத ஒரு சந்தேக உணர்வுகளால் சில பேருக்குலாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தை கூட உங்கள் மனைவி கூட சந்தோஷமாக சேர்ந்து உங்களுடைய பழைய எண்ணங்கள்லாம் மாறி பார்த்திங்கன்னா எல்லாமே நேரம்தான் ஒரு காரணமாக இருக்குது. யாருமே தெரிஞ்சு தவறு செய்கிறதில்ல. அந்த தவறு தெரிஞ்சு செஞ்சாங்கன்னு நினச்சி நீங்கள் சண்டையெல்லாம் போட்டிருப்பீங்க. அந்த சண்டையெல்லாம் மறந்து நல்ல திருமண உறவில் நல்ல ஒரு ஒற்றுமையுடன் திருப்பி சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. அதே போல் இந்த குரு பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்துல விழுறதுனால இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வருடமாக இருக்குது. குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்க இந்த வருஷத்தில் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். ஏன்னா இந்த ரிஷபராசியில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் குழந்தை தான் ஒரு உயிராக இருக்கும். அந்த குழந்தை இல்லாதனால பார்த்திங்கன்னா நிறைய மன வருத்தங்களை சந்திச்சிருப்பீங்க. பார்த்திங்கன்னா கூட நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது நீங்களும் உங்கள் மனைவி போகும்போது ஒரு இடத்துல தள்ளி இருந்தே எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சிருக்கும். அது உங்களுக்கும் ஒரு மனவேதனையாக இருக்கும், மனைவிக்கும் மனவேதனையாக இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சண்டை சச்சரவுகள், ஒரு மன இறுக்கங்கள் எல்லாமே இருக்குது. எனக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, நான் வேலை பார்க்குறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், பட் ஆனால் இந்த குழந்தை தான் இல்லை, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தங்கள் இருந்திருக்கும். அந்த வருத்தங்கள்லாம் தீர்ந்துடும். இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை நீங்கள் ரிஷபராசி என்பவர்கள் கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் நிறைய பேருக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை சண்டை சச்சரவுகளை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. என் அண்ணன் என் மேலே கேஸ் போட்டார், தம்பி என் மேலே கேஸ் போட்டார், எங்கள் அப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் பிஸ்னஸில், அந்த ஒரு இடத்த விற்றா, பூர்வீக இடத்த விற்றா நான் என் பிஸ்னஸில் கடனை தீர்த்துருவேன், ஆனால் நான் போய் கேட்டேன், எங்கள் அப்பா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ நானும் என் அப்பாவும் பேசுகிறதில்ல, எங்கள் அக்காவும் பேசுகிறதில்ல. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் அது உங்களுடைய பண தேவையாக இருக்கலாம், இல்லை ஒரு கடன் பிரச்சனையில் அதை தீர்க்கலாம்னு நினச்சி கேட்டிருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு வர வேண்டியது தானே எப்போ கொடுத்தா என்ன இப்போ கொடுங்கன்னு கூட போய் கேட்டிருக்கலாம். அந்த மாதிரி கேட்கக்கூடிய சூழ்நிலை என்னாங்கன்னா அதில் ஒரு சண்டையாக மாறி இருக்கும். அந்த சண்டை பிரச்சனைலாம் தீர்ந்து பூர்வீக சொத்தும் உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமான உங்கள் குடும்ப உறவில் நல்ல மாற்றம் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருக்க போகுது.
நிறைய பேருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார். ஏன்னா குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல விழும்போது நிறைய பேருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள், சார் நான் ஏற்கனவே ஒரு வீடு வச்சுருக்கேன், வேறு ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இது சின்ன வீடாக இருக்குது, எனக்கு பத்தலை, அன்றைக்கி என் ஃபேமிலி சின்ன ஃபேமிலியாக இருந்தது, இப்போது கொஞ்சம் பசங்க வளர்ந்துட்டாங்க, வேறு வீட்டுக்கு மாறலான்னு பார்க்குறேன், எனக்கு இந்த வருஷம் வீடு வாங்கிறதுக்கான யோகம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு, வண்டி, வாகனம் யோகம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். எப்போவுமே நேரம் நல்லா இருக்கும்போது செஞ்சீங்க அப்படின்னா அதில் எதுவும் பிரச்சனை வராது. நேரம் சரியில்லாத போது செய்யும்போது தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு வீடு வாங்கி அந்த ஒரு நிம்மதியான சூழல் இருக்காது, இல்லை வீடை முடிக்க முடியாது, இல்லை வீடு கட்டி மாற முடியாது, இல்லை அதில் ஒரு கடன் வந்து, இல்லை ஒரு வேலை போய் ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவில் கடந்த காலகட்டத்தை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா நேரம் சரியில்லாத நேரம், அந்த நேரம் செலவுகளை மட்டுமே சந்தித்த நேரம். அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த வருஷம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கி அதில் மாறி நல்லா சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு வருடமாக இருக்க போகுது. அதே போல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான வருடமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் இருக்க போகுது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, குருவுடைய 9ஆம் இடத்து பார்வை நிறைய பாக்கியங்களை இந்த வருஷம் செய்ய போகிறீங்க. அந்த பாக்கியம் சொன்னோன்னா என்னென்னா, முதல்ல நீங்கள் நிறைய தான தர்மங்கள் இந்த வழி செய்வீங்க, குலதெய்வ ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும், நீங்கள் நிறைய கோவில்களுக்கு சென்று வழிபட்டு அதன் மூலமாக நிறைய உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்குது. அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நான் ஒரு வெளிநாடு எக்ஸ்போர்ட்டு ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறேன் சார், அங்கே ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது, எனக்கு அந்த வாய்ப்பே வரல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுற ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க, ஆனால் என்னால் மட்டும் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் அதற்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம். நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் பணம்லாம் செலவு பண்ணியிருப்பீங்க, அந்த பணம்லாம் அப்படியே நின்று போயிருக்கும். உங்களுக்கு அந்த வீசாவும் கிடைக்காம, வேலையும் கிடைக்காம, பணம் மட்டுமே கொடுத்து அதில் ஒரு மன கஷ்டம், ஐயோ தேவையில்லாமல் நம்ம ஏமாந்துட்டோமோ, அந்த மன ரீதியான ஒரு பாதிப்பை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வீசா ஈஸியாக ப்ராசஸ் ஆகும். நிறைய பேருக்கு இந்த வருஷம் வெளிநாட்டிலே, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே நான் ஒரு பிஆர் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன், க்ரீன் கார்டு வாங்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் அது எல்லாமே கிடைக்கும். அதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. அதே போல் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தில் என்னென்ன மாதங்களில் உங்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகள், பண வரவுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய வைகாசி மாதம், வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு புரட்டாசி மாதம் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் நிறைய சுப நிகழ்ச்சி நடக்கும். அதே மாதிரி தை மாதத்தில், தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிற மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு தை மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாதம் 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய பங்குனி மாதத்தில் நிறைய முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. அதே மாதிரி பண வரவுகள் வரக்கூடிய நாட்கள், அந்த நட்சத்திரம் சொல்கிறேன், அதை மட்டும் உங்கள் கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த நாளில் உங்களுடைய முயற்சிகளை அதிகமாக செஞ்சிங்கன்னா பண வரவுகள் வரும், உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சில விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி நிறைய ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வழியை அந்த நாட்களில் நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அது எந்தெந்த நாட்கள் அப்படின்னா உங்கள் கேலண்டரில் நோட் பண்ணி வைங்க. மாதத்தில் வரக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், இந்த 3 நாளில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சித்திரை நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், அந்த நாள்லேயும் உங்களுக்கு நல்ல பண வரவுகள், நிறைய முன்னேற்றமான சில விஷயங்கள் நடக்கும். அதே போல் அனுஷம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மீன ராசியில் வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்துலேயும் நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே போல் பண வரவுகள் அந்த நாளில் வரும். அதே போல் நிறைய சுப நிகழ்ச்சிகள் அந்த நாளில் நடக்கிற மாதிரி இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நீங்கள் நோட் பண்ணி வைங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இது நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள்.
எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ ரிஷபராசிக்கு 12ல் இருந்த குரு மே மாதம் கரெக்டாக ரிஷப ராசிக்குள்ளே வர போகிறாரு. அதாவது ஜென்ம குருன்னு நம்ம இதை சொல்லுவோம். ஸோ ஜென்ம குரு அப்படிங்கிறவரை நினச்சி எதுவுமே வருத்தப்பட வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். இது ஒரு வகையில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். ஆனால் சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும். அது என்னங்கிறத நம்ம வீடியோ போக போக தெளிவாக பார்ப்போம். வீடியோ எண்டு வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ 12ஆம் இடத்துல இருந்த குரு ப்ராப்பராக போன வருஷம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, நிறைய செலவு பண்ணோம். நம்ம தேவைக்கு தான் செலவு பண்ணோம். அதிகமான அன்னெசரி எக்ஸ்பென்சஸ்லாம் வரல. சுப கடன்கள், சுப விரயங்கள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ நிறைய அலைச்சல் இருந்தது, நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஒர்க் பர்டன் அப்படிங்கிறது ரொம்ப நிறையா இருந்தது. இப்போ இந்த ஜென்மத்துக்கு வந்திருக்க குருவுக்கும் 12ல் இருந்த குருவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா ஒன்றும் பெருசாக இல்லை. திரும்பவும் இந்த குரு ஜென்மத்தில் இருக்கும்போது, அதாவது உங்கள் புத்தியில் குரு இருக்கிறாருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ 11ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 1ல் உட்காரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தயால குணம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும். சேரிட்டி, ட்ரஸ்ட்டு, இதுக்கெல்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், கோயிலுக்கு ஏதாவது நம்ம திருப்பணி பண்ணணும், புண்ணியம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு புத்தியை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா குரு. ஸோ கண்டிப்பாக ராசிக்குள்ளே இருக்கும்போது ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். சும்மாவே வீட்டில் இருக்கோனாலும் திடீர்னு உட்காந்து சாமி கும்பிட தோணும். ஏத்திஸ்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் ஆன்மீகவாதியாவோ இல்லை கடவுள் நம்பிக்கையாளராகவோ ஆகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா அவங்க ஜென்மத்தில் கண்டிப்பாக குரு வந்திருக்கும். ஸோ அதனால் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்மீக சிந்தனையும் நல்ல எண்ணத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த குரு தான். அப்போ சில விஷயத்தில் கவனமாக இருக்க சொன்னீங்களே, அது என்ன எல்லாமே பாசிட்டிவாக தானே இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. சில நேரம் ஏமாந்துருவோம். ஏன்னா ரொம்ப நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும்போது யாருக்கு செய்யணுங்கிற புத்தி வேலை செய்யாது. மனசு வேலை செய்கிற இடத்துல புத்தி கண்டிப்பாக வேலை செய்யாது. ஸோ மைண்டும் அந்த புத்தியும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க வேண்டியது அவசியம். உதவியை தகுதி உள்ளவங்களுக்கு செஞ்சால் தான் அந்த உதவிக்கான பலனே உங்களை வந்து சேரும், அவங்களையும் வந்து சேரும். ஸோ யாருக்கு உதவி செய்கிறோம் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. உண்மையாகவே புவர், உண்மையாகவே நீடி, நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடியது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். தேவையில்லாமல் உங்கள் பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறது, அடுத்தவங்கள வாழ வைக்கிறேன்னு நீங்கள் ஏதாவது கஷ்டப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏமாளிக்கும் நல்லவனுக்கும் ஒரு நூலிலை தான் வித்தியாசம் இருக்குது. அதை சொல்லிக் கொடுக்குற குரு பயிற்சி தான் இது. ஸோ அதுலேருந்து நீங்கள் எத்தனை பேர் பாடம் கற்றுக்குறீங்கிறது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து. மனசை மட்டுமே யூஸ் பண்ணாமல் புத்தியை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த குரு பயிற்சி 100% உங்களுக்கு சக்ஸஸ் தான். சரி, இப்போ குருவுடைய பொசிஷன்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம். குருவுடைய ஆஸ்பெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ குருவுடைய பார்வைன்னு நம்ம சொல்லுவோம். இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள ஒரே கிரகம் குருன்னு சயின்ஸ் சொல்லுது. அதை தான் ஜோதிடமும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆஸ்பெக்டுக்கான ஒரு பலன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ரிஷபத்தில் இருக்கிறதுனால 5, 7, 9 3 இடங்களை வந்து குரு பார்க்குறாரு. இதில் ஸ்ட்ராங்கான ஆஸ்பெக்ட் என்னென்னா, குருவுடைய 9ஆம் பார்வையை நம்ம விசேஷ பார்வைன்னு சொல்லுவோம். அந்த 9ஆம் பார்வை 9ஆம் இடத்துல விழுறதுனால கஷ்டமான விஷயங்களையும் ரொம்ப ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக செய்யக்கூடிய ஒரு தைரியத்தை இந்த குரு கொடுப்பாரு. ரொம்ப மெனக்கிடாமலே இதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு உங்களை பார்த்தே நீங்கள் ஷபாஷ் போட்டுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்பா வழி உறவினர்களோட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. அப்பானால லாபம், அப்பாவோட ஹெல்த் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக போகுது. ஸோ பழசுன்னு சொல்லுவோம். ரொம்ப நாளாக ஒரு ஹேபிட் இருக்குது, அதை என்னால் விடவே முடியலை. லேட் நைட் சாப்பிட்றேன், ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது, ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது, ஆனால் என்னால் விடவே முடியலை, அதுலேருந்து வெளியில் வரவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நாள்பட்ட பழக்க வழக்கங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து 9ஆம் இடம். ஸோ அங்கே குரு பார்வை இருக்கிறதுனால நாள்பட்ட தேவையில்லாத பழக்கங்கள் உங்களை விட்டு போயிடும். அதே மாதிரி ஒரு பிஹேவியராக இருக்கணும். ரொம்ப நாளாக எனக்கு இதே பழக்கம் தான் போச்சு, எப்போ பாரு நான் பயப்படுறேன், டக்குன்னு நான் வந்து ஒரு முக்கியமான நேரத்தில் கரெக்டான முடிவு எடுக்கிறது இல்லை அப்படின்லாம் உங்களுக்குள்ளே ஒரு நெருடல் இருந்ததுன்னா அந்த பிஹேவியரல் ப்ராஸ்பெக்ட்ஸையுமே வந்து சரி செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவான குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. 5ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பிள்ளைங்களை பற்றி நீங்கள் ரொம்ப நாளாக இருந்த கவலையை வந்து நீங்கள் தூக்கி தூர வச்சிடலாம். இந்த ஒரு வருஷம் அவங்களுக்கு வாழ்க்கைனா என்னங்கிறத புரிய வைக்கும். ரொம்ப அசால்ட்டாக இருக்கிற என் பொண்ணு, என் பையன் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிறான், ஒரு சீரியஸ்னஸே இல்லைன்னா நீங்கள் பயந்தீங்கன்னா அந்த சீரியஸ்னஸ் அவங்க லைஃப்க்கான கமிட்மெண்ட்டை எடுத்துகிட்டு அவங்க நல்லா இருக்கிறது, அவங்கள பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நடக்கும். அதே மாதிரி யங் கப்பலாக இருக்கீங்க ரிஷபராசியில் நீங்கள், ஆனால் ஒரு குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னா அந்த குழந்தை பாக்கியமும் இந்த குரு பயிற்சியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.
ஸோ குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை தரும். ஸோ குலதெய்வத்தை எந்த அளவுக்கு கும்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு 5th ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. 5ஆம் இடம் அப்படிங்கிறது மனசையும் குறிக்கும். ஸோ ஏற்கனவே புத்தியில் குரு உட்காந்துட்டு மனசை பார்க்குறாரு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மனசு ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ரிலாக்ஸ்டாக இருக்க போகுது. எதுக்கு எடுத்தாலும் ஓவர் திங்க் பண்ணி இவன் அப்படி நினைப்பானோ அவன் இப்படி நினைப்பானோலாம் யோசிச்சுட்டு இருந்த நாம யார் எப்படி நினச்சாலும் நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னாலே அது நல்லது தான், அதுவே போதும் அப்படிங்கிற ஒரு பக்குவப்பட்ட மனநிலைக்கு வந்து நிம்மதியாக இருக்க போகிறீங்க. மன நிம்மதி அப்படிங்கிறத கேரண்டீண்டாக இந்த குரு வந்து கொடுக்க போகிறாரு. அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. சரி, குருவுடைய 7ஆம் பார்வை சமசப்தம பார்வை 180 டிகிரி ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது 7th ஹவுஸில் விழுது. 7th ஹவுஸ் அப்படின்னா என்ன? உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் ஸ்பௌஸ், உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ இருக்கலாம். ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க உங்களால். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு பார்வை விழும்போது அந்த இடத்துக்கு உயிர்காரகத்துவம் ஜடகாரகத்துவம்னு 2 இருக்குது. 2யுமே உங்களுக்கு அவர் வந்து கொடுப்பாரு. அப்போது உங்கள் ஒய்ஃப்னாலேயோ உங்கள் ஹஸ்பண்ட்னாலேயோ உங்களுக்கு ஒரு நன்மை, உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கிறது. பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து உங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது தீர்றது, பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போகிறது, ஃபேமிலி லைஃப்பும் ரொம்ப நல்லா போகிறது, செக்யூர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 8ஆம் இடமும் சேஃப் தான். ஸோ உங்களுடைய மாமனார் மாமியார் இன்லாஸ் இந்த மாதிரி யார்கிட்டையாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீண்ட காலமாக இருந்ததுனாலும் அதுவும் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பை இந்த குரு முழுக்க முழுக்க அமைச்சு தராரு. ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், ஹெல்ப் பண்ணுங்கள். சேரிட்டி இஸ் வெரி குட், அதில் தப்பே கிடையாது. ஆனால் தகுதி அறிஞ்சு ஹெல்ப் பண்ண வேண்டியது அவசியம். ஏமாறாதீங்க. உங்களை யூஸ் பண்ண நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. ஆன்மீக ரீதியான பயணங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போது, ப்ராஃபிட் ரொம்ப நல்லா இருக்க போது, ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்க போது. ஸோ ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். பிள்ளைங்க நல்லா இருக்க போகிறாங்க. 9th ஹவுஸ் ரொம்ப ஆக்டிவேட் ஆனதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரிஷபத்துக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு வருஷம்தான் இந்த வருஷம். தெருநாய்க்கு நீங்கள் சாப்பாடு வைக்கிறது இந்த லக்கை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்கள் வீட்டில் வளர்க்குற டாக்ஸ் இல்லை, ஸ்ட்ரீட்டில் அபண்டண்டாக இருக்கிற டாக்ஸுக்கு நீங்கள் டெய்லி ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த குரு பயிற்சிக்கு ஒரு பெரிய ரெமெடி. ஸோ இந்த ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த குரு பயிற்சியையும் இந்த வருஷத்தையும் கொண்டு போவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் ரிஷபம். நன்றி, வணக்கம்.